நேற்று ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த காரில் வச்சுட்டு பாருக்கும் திவ்யாக்கும் திவ்யா நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா பாரு வந்துட்டு சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி திவ்யாவை பார்த்து, ஆமாம் நீ 10 வருஷமாக என்ன பண்ணாங்கிறது தெரியும் அப்படின்னு. திவ்யாவுக்கு வந்துச்சு பாருங்கள் ஒரு கோவம். ஆமாம், திவ்யாவோட ஒழுக்கத்தை பற்றி பாரு பேசுகிறாங்க. திவ்யாவை நிறைய லேடிஸ்க்கு பிடிச்சிருக்கிற முக்கியமான காரணத்தில் முதல் காரணமே அவங்களோட ஒழுக்கம் தான். அதை பற்றி பார்வதி பேசுகிறாங்க. சொன்ன உடனே திவ்யாவுக்கு வந்துச்சுக்கோம். 10 வருஷமாக என்ன பேசிகிட்டு இருந்தேன், நான் என்னடி பேசுகிறேன், நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டோடனே பாருவோட மூஞ்சி வெளத்து போச்சு. அப்படி சொல்கிறாங்க. சொல்லிட்டு திவ்யா ஆனால் நல்லா கொடுத்தாங்க, சூப்பராக கொடுத்தாங்க. நீ வெளியில் என்ன ஒரு டீம் செட்டப் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். அப்புறம் சூனியக்கார பொம்மை, ஓன கிளவி, அமிர்தன் பற்றி நீ என்னெல்லாம் பேசினேன்னு தெரியும். நீ மனுஷ ஜென்மம் இல்லை, நீ பொம்பளையே இல்லை, உன்னை அடிச்சுட்டு ரெட் கார்டு வாங்கிட்டு போயிடுவேன், உன் வேலையை பாரு, முடிஞ்சால் கேஸ் போடு, அப்படி என்னெல்லாம் சொல்ல முடியுமோ சூப்பராக சொன்னாங்க. அதை பற்றி யாராச்சும் ஒரு லிஸ்ட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். அவ்வளோ தூரம் வச்சு செஞ்சாங்க. விக்கல் சிக்ரம் கூட சொன்னார், வெளியில் போயிட்டு நான் திவ்யாவுக்கு ஒரு கோயில் கட்ட வேண்டாம், இப்படி வச்சு செஞ்சிட்ருக்காடா பார்வையும் அமிர்தனையும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படி தான் வச்சு செஞ்சாங்க. ஏன்னா அவங்க எப்படி சும்மாவே நான் ஸ்டாப்பாக பேசுவாங்க. இப்போ இது இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, கை ஒடிய போகிற நிலைமையில் ஆயிருக்கு, சாண்ட்ராவை பிடிச்சி தள்ளி விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு திவ்யா நல்லா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திவ்யாவோட தலையில் கால் வச்சது நம்ம ப்ரமோலே பார்த்தோம். சுபிக்ஷாவோட ஃபேஸ் கிட்ட கால் வச்சுருக்காங்க. சுபிக்ஷா என்ன அது பொண்ணு இல்லையா, அது என்ன எவ்வளோ ஒரு திமிரு, என்ன ஒரு ஆணவம் இருந்தால் அப்படி சுபிக்ஷாவோட முகத்துக்கு கிட்ட வச்சுருப்பாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட வர முடியுமா பாருவால்? இதில் நான் பார்க்குறேங்க சில பேர் கமெண்ட்ஸில் போட்டிருக்காங்க சுபிக்ஷா வேஸ்ட்டுன்னு. உங்களுக்கு பிடிக்கல கன்னிங் அந்த மாதிரி எதாவது சொன்னால் பரவாயில்லைங்க, வேஸ்ட்டுன்னு ஒரு பொண்ணு எப்படிங்க சொல்லுவாங்க, என்ன கணக்கில் சொல்கிறாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடோடு தான் பார்வதி காலை வச்சுருந்தாங்களோ என்னவோ தெரில, அப்படி வச்சுருக்குறாங்க. ஆனால் அது என்ன நடந்துச்சுங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா மிட் நைட்டில் நடந்தது. கால் வச்சுருந்த பிக்சர் மட்டும்தான் நான் பார்த்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பிஹேவியரில் முதல்ல ஒழுக்கத்தை பற்றி பேசவே கூடாது. அதுலேயும் திவ்யாவோட ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறதுக்கு ரைட்ஸே கிடையாது. நல்லா வாங்கி கட்டிட்டு போனாங்க. இத்தனை பேர் இதை லைவில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.